மக்கள் தீர்ப்பு 2024 சிறப்பு விவாதம் தொடர்கிறது. தற்போதைய நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி 294 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 233 இடங்களிலும் முன்னிலை வைக்கிறது. கடந்த ஒரு 2-3 மணி நேரமாகவே இதே நிலை நீடிக்கிறது. பாஜக தனித்து 238 இடங்களும், அவர்களது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி 14 இடங்களை பெற்று 30 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களுடைய கூட்டணியுடன் பாரதிய ஜனதா கட்சி 293, 94, 91 என்று அந்த கூட்டணி நிலவரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இது குறித்து ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பதால் இதுவரை பிரதமர் அலுவலகத்திலிருந்தோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திலிருந்தோ யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது குறித்து இதுவரை எந்த விதமான வாழ்த்துச் செய்திகளும் கொண்டாட்டங்களும் தற்போது வரை நடைபெறவில்லை. இது அண்மைக்கால தேர்தல் களத்தில் ஒரு வித்தியாசமான தேர்தல் களமாக இந்த தேர்தல் களம் இருக்கிறது. எந்த கட்சிக்கும் ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகள் அந்தந்த கூட்டணியில் நிலைக்குமா என்ற ஒரு நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஜவஹர்லால் சார், நீங்கள் இந்த ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது நம்ம இந்த தமிழகத்தில் உள்ள அந்த திண்டுக்கல் தொகுதியை, ராமநாதபுரம் தொகுதியை அந்த இஸ்லாமியர்களோட அந்த விழிப்புணர்வு என்பது மற்ற மாநிலங்களில் அவ்வாறு அது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது ஆந்திராவில், நம்ம தெலுங்கானாவில் கூட அந்த ஏஐஎம்ஐ மஜ்லிஸ் கட்சி, ஓவைசி கட்சி தனித்து ஒரு போட்டியிட்டது. அதனால் ஹைதராபாத் தொகுதியில் மட்டும் அவர்கள் வழக்கமாக அந்த போட்டியிடுகிறார்கள், அது பிரச்சனை இல்லை. அதனால் இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் ஓரளவு அந்த வாக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பது அந்த முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. இதே போல் மற்ற மாநிலங்களிலும் இதே போன்ற அந்த இஸ்லாமிய வாக்குகள் ஒருங்கிணைப்பு என்பது இவ்வளவு கடுமையான ஒரு நெருக்கடி, சிஏஏ, என்ஆர்சி மற்றும் பல்வேறு விதமான விழிப்புணர்வு பேச்சு, நேரடியாக பிரதமரே அத்தகைய ஒரு பேச்சு ஏற்பட்ட போதும் இவர்கள் அந்த பாஜகவை தோற்கடிப்பதற்காக அந்த இஸ்லாமியர்களின் வாக்கு நாடு முழுவதும் ஒருங்கிணைந்திருந்ததா நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஒருங்கிணைந்து இருக்கின்றது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. முஸ்லீம்கள் பல சவால்களை இந்த மோடி ஆட்சியில் சந்தித்தாங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியில் புல்டோசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படக்கூடிய சூழல். 10,000 என்கவுண்டர் நடந்திருக்கு. ஆமாம், 2011-17 வரை ஒரு 10,990 என்கவுண்டர் ஊப்பியில் மட்டும். என்கவுண்டர் ஒரு பக்கம், இந்த மாதிரி வீடுகள் இடிக்கிறதுங்கிறது உத்தரப்பிரதேசத்தை தாண்டி குஜராத்து, அதே போல் மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் நடந்திருக்கின்றது. டெல்லியில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குத்துப் மினாருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், சுமார் 800 ஆண்டுகள் பழமையான அக்குஞ்சி பள்ளிவாசல், அதுவும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதில் மிகப்பெரிய அளவில் இன்னொரு சேலஞ்சு, இன்னொரு சவால் முஸ்லீம்கள் எதிர்கொண்டது என்னென்னா, நிறைய பேர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டது. குறிப்பாக குஜராத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்கள் பேரை நீக்கியிருக்கிறார். அசாமில் கூட அது மாதிரி ஒரு 18 லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக சொன்னாங்க சார். ஆனால் அந்த அசாம் தேர்தல் முடிவுகள் பெரிய அளவில் அங்கே அந்த என்ன குசிஏக்கு எதிராக ஒரு பெரிய அளவில் இல்லை, அதாவது மாணவர் அமைப்புலாம் போராட்டம் நடத்தினாங்க இருக்கு. அதாவது இந்த 18 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க சார் அங்கே. ஆமாம், அங்கே நீக்கப்பட்டிருக்காங்க. அது பழைய செய்தி. இப்போ உள்ளது நான் சொல்கிறது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத்து, இங்கெல்லாம் இந்த தேர்தலில், சென்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள், சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதை தடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வெல்லாம் கூட ஹிந்தி ஹார்ட்லேண்டில், ஹிந்தி பேசக்கூடிய அந்த மாநிலங்களில் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு. இன்றைக்கி குஜராத்தில் உள்ள பாஜகவினுடைய பின்னடைவுக்கு குறிப்பாக முஸ்லீம்கள், தலித்துகள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தது அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி தலித்துகளுடைய வாக்கையும் பெற்றிருக்கிறது. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சி அது மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பீமாமி என்று சொல்லக்கூடிய சந்திரசேகர் ஆசாத், ஒரு இளம் தலித் தலைவர், அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார். அவரும் இந்த தேர்தலில் போட்டியிட்டு முன்னிலையில் இருக்கிறார். ஆக 44 தொகுதி முன்னிலை இதுவரை இருக்கிற 44 தொகுதி சமாஜ்வாதியும் காங்கிரஸ். இதில் இதை இப்படி முஸ்லீம் வாக்கு எங்கே போச்சு அப்படின்னு பார்க்குறத விட
அப்படி நான் பாகுபடுத்தி பார்க்க விரும்பல. சொல்றேன். பொதுவாகவே நான் குறிப்பிட்ட மாதிரி எல்லோரும் மத மாச்சரியங்களை தாண்டி ஒரு கோட்ஸே இந்தியா வந்துவிடக்கூடாது. கோட்ஸேயினுடைய வாரிசுகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு இந்த பன்முகத்தன்மை இழந்துவிடும். இல்லை, அந்த தேர்தலில் நிரூபிச்சுட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அவங்க இந்த தேர்தலை எதிர்கொண்டதே இந்த ராமர் கோயில் திறப்பு விழா வச்சு தான் எதிர்கொண்டாங்க. ஆனால் அது அந்த பைசாபாத் அயோத்தியிலே பிஜேபி தோக்கக்கூடிய சூழ்நிலை எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் 45 தொகுதி அவங்க உத்தரப்பிரதேசம் அதிக தொகுதி வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. 62லேருந்து 75 போவோம்னு நினைச்சாங்க. அது முடியல. ஆனால் அது மக்கள் அப்படி நினைக்கல. இந்திய மக்களோட மனநிலையை வந்து என்னன்னா வந்து 370வது பிரிவை நீக்கியாச்சு. அதில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்து இளைஞருக்கு என்ன பலன்? குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். சாதாரண மக்களுக்கு என்ன பலன்? அதான் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது முத்தலாக் சட்டத்தை அமல்படுத்துறாங்கன்னா அதில் வந்து இந்து இளைஞர்களுடைய வயிறு நிறையுமா? இந்த நாட்டில் இந்த 10 ஆண்டு கால ஆட்சி வந்து பெரும் முதலாளிகளுக்கான ஆட்சி. இதில் முழுமையான பலனை பெற்றவர்கள் அதானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தானே தவிர சாதாரண மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இது அமையவில்லை. வேலையின்மை வந்து வரலாறு காணாத அளவுக்கு வேலையின்மை வந்து அதிகமாக இருக்குன்னு இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களே சொல்லுது.